உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே இனிதானே சுகம்தானடா நெஞ்சதும் முகம்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. ஜெனி வழிய விடு. குரு எனக்கு புரியல, நீ எதுக்காக நேத்திலேருந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கன்னு. ஏன் குரு நீ அவாய்ட் பண்ற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இங்க பாரு ஜெனி, எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, சரியா? தயவு செஞ்சு வழிய விடு. குரு அதான் ஏன்னு கேக்குறேன். நீ பாட்டுக்கு ரீசனே சொல்லாம என்ன எப்படி அவாய்ட் பண்ணா என்ன குரு அர்த்தம்? ஜெனி ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் தான் சொல்றேன்ல எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் திரும்ப கேட்டா என்ன அர்த்தம் ஜெனி? நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான், எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை. போதுமா? வழிய விடு. என்ன குரு என்ன பேசுற நீ? இப்படி நீ கோவப்படுற அளவுக்கு அப்படின்னா என்ன குரு பண்ணிட்டேன்? அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லு. பாரு ஜெனி, உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப வந்து அதை சொல்லி இதை சொல்லின்னு கேட்டு என்ன மேல இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வழிய விடு ஜெனி. முடியாது குரு, இந்த அளவுக்கு நீ அவாய்ட் பண்றதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தயவு செஞ்சு சொல்லு குரு. உனக்கு என்ன தெரியணும்? எதுக்காக உன் மேல கோவமா இருக்குன்னு தெரியணும், அதானே? குரு இப்ப இதுக்கு இவ்வளவு கோவமா பேசுற? போதும் ஜெனி, நீ தானே கேட்ட. இப்போ 2 நாளா நான் உன்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறேன், உன்னைய அவாய்ட் பண்றேன்னு. இப்ப தெரிஞ்சுக்கோ, ஆரா பர்த்டே எனக்கு நீ ஆரா கிட்ட பேசினது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஜெனி. நீ போய் எப்படி ஜெனி ஆரா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆரா மனசு நோகுற மாதிரி உனக்கு யாரு ஜெனி அந்த மாதிரி பேசுறதுக்கு உரிமையை கொடுத்தது? என்ன குரு என்ன பேசுற நீ? ஆரா பர்த்டே 2 டேஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நீ இப்ப வரைக்கும் அத மைண்ட்ல வச்சிருக்கியா? ஆமா, இப்ப வரைக்கும் அது என் மைண்ட்ல இருக்குதுதான். யாரு பேசியிருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருந்துக்காது ஜெனி. ஆனா நீ எனக்கு ஆரா எந்த அளவுக்கு முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவகிட்ட போயிட்டு அவன் மனசு நோங்குற மாதிரி, அதுவும் அவன் பர்த்டே அன்னைக்கு மனசு நோங்குற மாதிரி பேசி என்னால இப்ப வரைக்கும் அதை மறக்கவே முடியல ஜெனி. உன்னை பார்க்கும் போதுதான் நீ ஆரா கிட்ட பேசினத எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் என்கிட்ட உன்னால சகஜமா பேச முடியல, பழக முடியல, முன்ன மாதிரி இருக்க முடியல. போதுமா? எனக்கு யாராவுக்கு முன்னாடி எதுவுமே முக்கியம் இல்ல, யாருமே முக்கியம் இல்ல ஜெனி. அந்த ஆரா பர்த்டே அன்னைக்கு நான் அவகிட்ட பேசினதுக்காக தான் இப்போ வரைக்கும் இவன் என் மேல கோவமா இருக்கானா? நினைக்கும் போதே பத்துக்கிட்டு வருது. ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்லை. குருவை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி ஆகணும். பேசி பார்ப்போம், முடியலன்னா ஆயுதத்தை கையில் எடுத்துட வேண்டியதான். குரு என்ன பேசுற குரு? ஆரா பர்த்டேவே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் அவகிட்ட பேசுனது தப்பு தான் குரு. அதுக்காக அவகிட்ட நான் சாரி தான் கேட்டுட்டேனே. ஆனா அதை நீ இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு என்கிட்ட சரியா பேசாம என்ன அவாய்ட் பண்றதுலாம் உனக்கே நல்லா இருக்கா குரு? ஜெனி, நீ பேசின வார்த்தை ஒண்ணும் கேக்குற எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்ப யாரா குட்டிக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா. இங்க பாரு ஜெனி, யாரு கஷ்டப்படுத்தினாலும் சரி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும். போதுமா ஜெனி, உன்னை நான் ஏன் அவாய்ட் பண்றேன், உன்கிட்ட ஏன் சரியா பேச மாட்டேங்கிறேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சதா? யாரு கஷ்டப்படுத்தினாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வழிய விடு ஜெனி. எப்பவும் நடந்த விஷயத்துக்காக இப்போ வரைக்கும் நீ என்ன அவாய்ட் பண்றேன்னா இந்த ஆரா உனக்கு அவ்வளோ முக்கியமா போயிட்டாளா? மாத்துறேன், எல்லாத்தையும் மாத்துறேன். ஆனா இப்போ அது முக்கியம் இல்லை. உன்னோட வீக்னஸ் பாயிண்ட் எதுன்னு எனக்கு தெரியாதா? இப்போ பாரு என் ஆக்டிங்க. குரு நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் குரு. ஆனா நீ அதை இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு என்ன அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குரு. உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் குரு. அதுக்காக அன்னைக்கு நான் ஆரா கிட்ட சாரியும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆரா கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நான் எப்படிலாம் ஃபீல் பண்ணினேன்னு தெரியுமா குரு? ஆனா இது எதுவுமே தெரியாம நீ போய் என்னெல்லாம் பேசிட்ட. அன்னைக்கு ஆரா கிட்ட பேசினது தப்பு தான் குரு. ஆனா அதை நீ இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது குரு. ஐம் ரியலி சாரி குரு, சாரி. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஆரா எந்த அளவுக்கு முக்கியம்னு. அப்படி இருந்தும் அவகிட்ட அப்படி பேசினது அது ஏன் தப்பு தான் குரு, ஏன் தப்பு தான். நீ என்கிட்ட கோவப்படுறதுல நியாயம் இருக்கு குரு, நியாயம் இருக்கு. சாரி குரு, சாரி.
ஜெனி என்ன பண்ற நீ இப்ப எதுக்கு இப்படி அலறாகா? யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஜெனி நினைப்பாங்க? யாரு யாரு என்ன பார்த்து நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை குரு. நான் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்றது எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு குரு. சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எமோஷனல் இடியட். ஜெனி சரி ஓகே, இனிமே உன்னை அவாய்ட் பண்ணல போதுமா? தயவு செஞ்சு அழுததை நிறுத்து ஜெனி ப்ளீஸ். ஆரா கிட்ட நீ அப்படி பேசுனதுனாலதான் எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட நான் சரியா பேசல. சரி ஓகே, இனிமே நான் எப்பவும் போல பேசுறேன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் அழுததை நிறுத்து ஜெனி ப்ளீஸ். இல்ல குரு, இப்போ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லிட்டு மறுபடியும் நீ என்கிட்ட சரியா பேசாம என்ன அவாய்ட் பண்ணனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் குரு. சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீ என்கிட்ட பேசாத போதெல்லாம் எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு குரு. ஜெனி ப்ளீஸ் ஜெனி அழாத. இங்க பாரு ஜெனி, நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜெனி நான் தான் சொல்றேன்ல, ஆரா கிட்ட அன்னைக்கு பேசுனதுனாலதான் எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு. மற்றபடி வேற எதுவும் இல்ல. சரி ஓகே, இனிமே உன்னை அவாய்ட் பண்ணல, எப்பவும் போல பேசுறேன். ப்ளீஸ் ஜெனி தயவு செஞ்சு அழுதத்தை நிறுத்து. எனக்கு கொஞ்ச நேரத்துல ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அழுதுட்டு இருந்தா என்ன ஜெனி நினைப்பாங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஜெனி ப்ளீஸ். தேங்க்ஸ் குரு, தேங்க்யூ ஸோ மச். என் ஃபீலிங்ஸ் உனக்கு இன்னமுமா குரு புரியலை. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கான பதிலை நீ சொல்லவே இல்லை குரு. ப்ளீஸ் குரு, என் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு குரு ப்ளீஸ். குரு என்னாச்சு? உங்ககிட்ட தான் பேசுகிறேன். நத்திங் ஜெனி, அது எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன், வழியை விடு. ஓகே குரு. அண்ட் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. நீ போ குரு. எமோஷ்னல் இடியட். 2 சொட்டு கண்ணீர் விட்டோன்னே அப்படியே இருந்த கோவம் எல்லாம் போயிட்டு. குரு, உன் வீக்னஸ் எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் குரு. அதான் அங்கேயே ஒன்று அடிக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஆறாவை நீ இப்படி ஆறான்னு அவளை பிடிச்சிட்டே இருக்கிறது தான் குரு எனக்கு கட்டுப்பாக வருது. அவளுக்காக என்னையே அவாய்ட் பண்ணுறேன்னா அப்போது உனக்கு அவள் எந்த அளவுக்கு முக்கியம்னு இதுலேயே தெரிஞ்சிருச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஆரா உங்ககிட்டேருந்து விலக தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் நீ தான் ஆராவை விலக விடாமல் பிடிச்சி வச்சுருக்க. பார்க்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பிடிச்சி வைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். எதுவுமே ஒத்து வரலன்னா அதுக்கும் நான் பிளான் வச்சுருக்கேன் குரு. ஏன்னா இந்த ஜெனி கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அது ஒன்று தான் குரு, ஒன்று மட்டும்தான். இதோட நான் காவியாவை அழைச்சிட்டு வந்து 2 நாள் ஆகிட்டு. 2 நாளும் நான் ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா ஒன்று ஆரா காலேஜ் போயிடுவா. அப்பயே வீட்டில் இருந்தாலும் அவளால் காவியாவை சமாளிக்க முடியாது. ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இதே மாதிரி வீட்டிலே இருக்க முடியும்? ஹாஸ்பிட்டலே ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. இம்பார்ட்டண்டான ஏதாச்சும் கேஸ் வந்துச்சுன்னா கூட என்னால் போய் பார்க்க முடியலை. இப்போது என்ன பண்ணுறது? இல்லை இன்றைக்கே கமிஷனர் சார் பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட வேண்டியதான். ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்லேயே இருக்க முடியும்? அட் த சேம் டைம் காவியா யார்கிட்டே ஒட்டுற மாதிரி தெரியல. பேசாமல் அவர்கிட்டயே ஏதாச்சும் கேர்டேக்கர் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். பேசாமல் ஃபஸ்ட்டு போய் கமிஷனர் சாரை பார்த்துட்டு வரலாம். வந்துட்டாளா ஹிம்சை? நானே ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன். இதில் இவ வேற என்ன இன்னும் டென்ஷன் பண்ண வந்துட்டா. இவ்வளோ என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாருந்தா? அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீருந்தா? அப்பா, இவனே இன்னைக்கு என் கண்ணுக்கு எவ்வளோ அழகாக தெரியுதா? அதுவும் இந்த ஹாஃப் சாரி, அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி மல்லிப்பூலாம் வச்சுட்டு, ரொம்பவும் அதிகம் இல்லாமல் ரொம்பவும் கம்மி இல்லாமல் லைட்டான மேக்கப்பில் சின்னதாக பொட்டு வச்சு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ உண்மையாகவே அழகு தாண்டி. ஆனால் இதை உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. ஹலோ, இப்படி பார்த்துட்டே இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா இது என்ன கேள்வி? அதெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லை. ஆமாம், உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஏண்டி ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே வந்து டார்ச்சர் பண்ணுற, வீட்டில் இருந்தாலும் இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுற, உனக்கு இந்த படிக்கிற வேலை ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு எதுவுமே இருக்காதா? பொழுதுனைக்கும் என்ன ஃபாலோ பண்ணுறது தான் உனக்கு வேலையா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபாலோ பண்ணுறது மாமா, அதுக்கப்புறம் தான் இந்த படிப்பு ப்ராஜெக்ட் எல்லாமே.
ஹே என்னடி நைட்டில் தானே எப்போ வந்து டார்ச்சர் பண்ணுவேன், இப்போ எதுக்கு பகலில் வந்திருக்க நீ ம் அது ஒன்றும் இல்லை டாக்டரே. இந்த ஹாஃப் சாரி உனக்கு ஞாபகம் இருக்கா? இதை எப்படி தூரி நான் மறப்பேன், ஏன்னா இந்த ஹாஃப் சாரியை உனக்காக நான் ஆசாசியை எடுத்தது. ஹலோ டாக்டர் சார், உங்ககிட்ட தான் கேட்குறேன். இந்த ஹாஃப் சாரி ஞாபகம் இருக்கா? ஆமா, எனக்கு வேற வேலையில பாரு, நீ என்ன ட்ரெஸ் போடுறியோ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆமா, என்ன ஹாஃப் சாரி இது, என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவும் புரியலையே, எனக்கு எதுவும் ஞாபகமும் இல்லை. என்ன ஞாபகம் இல்லையா? என்ன மாமா மறந்துட்டியா நீ? ஒரு டைம் ஆராவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரும்போது இந்த ஹாஃப் சாரியும் அதில் இருந்துச்சு. அப்போது ஆராவுக்கு தான் ஹாஃப் சாரி கட்டுறதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால தேனக்கா ஆராலாம் சேர்ந்து உனக்கு நேராக தானே இந்த ஹாஃப் சாரியை நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஹேய் பைத்தியமாடி நீ, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சரியா? சரி, இப்போ என்ன அதுக்கு? என்ன இப்போ அதுக்கு என்னவா? யோ, நான் உனக்காக தான் இந்த ஹாஃப் சாரியை கட்டிட்டு வந்தேனே. அது மட்டும் இல்லை, உனக்கு தலையில் மல்லிப்பூ வச்சா பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த ஹாஃப் சாரி மல்லிப்பூ எல்லாமே வச்சுட்டு வந்தேன். ஆமாம், எப்படி இருக்கு? தேவதை மாதிரி இருக்கு. என்ன? அது ரொம்ப கேவலமா கன்றாவியா இருக்குன்னு சொன்னேன். ஓ, கேவலமா கன்றாவியா இருக்கு அப்படிதானே? ஆமா அப்படிதான், அதை தானே இப்ப சொன்னேன். ஓ, அப்போ எதுக்காக சார் நான் வந்தோடனே ஆணு வாயை பொழந்து என்னையும் சைட் அடிச்சிங்க? என்ன சைட் அடிச்சனா? நானா? கண்ணு தெரியாதவன் கூட ஒன்னும் சைட் அடிக்க மாட்டான் சரியா? எனக்கு ஒன்றும் அவ்வளோ கேவலமான டேஸ்ட்லாம் இல்லப்பா. சைட் அடிச்சாங்களா சைட்டு? ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு. இவ்வளோ பார்த்தோன்னே ஆணு வாயை பொழுதுட்டு சைட் அடிக்க வந்துட்டா பெரிய இவ மாதிரி. ஹே, முதல்ல இடத்த காலி பண்ணிடி, நானே டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீ வேற. போதும் ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? இந்த ஹாஃப் சாரியை பார்த்தோன்னே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் இதை கட்டணும்னு கட்டினேன். அப்புறம் அம்மா கொஞ்சம் பூ வச்சுக்க சொல்லி கேட்டாங்க. எனக்கு பூ வச்சுக்க சுத்தமாக பிடிக்காது, ஆனால் உனக்கு பிடிக்குமே, அதனால தான் பூவெல்லாம் வச்சேன். பூவெல்லாம் வச்சு இந்த ஹாஃப் சாரியில் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கே நான் ரொம்ப அழகாக தெரிஞ்சேன். சரி, இந்த அழகை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், உங்ககிட்டயாச்சும் வந்து காட்டிட்டு போகலாமே தான் வந்தேன். ஆனால் சார் தான் என்ன சைட் அடிச்சுட்டு அடிக்கிறேன்னு எப்படி பச்சை பொய்யா சொல்கிறீங்களே, வேற என்ன பண்ணுறது? ஹேய் போதும்டி, சும்மா வார்த்தைக்கு வார்த்தை சைட் அடிச்சேன் சொல்லாது சரியா? நான் சைட் அடிக்கிற அளவுக்கு மேடம் ஒன்றும் அப்படியே உலக அழகிலாம் கிடையாது ஓகேவா? உன்னை உள்ளூர் கிழவன் கூட பார்க்க மாட்டான். நான் இவ்வளோ சைட் அடிச்சனா வந்துட்டா பெரிய இவ மாதிரி. ஹே, முதல்ல கிளம்புடி, ஏற்கனவே நான் ஏற்கப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீ வேற. நீ சைட் அடிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாதாஹா? அது சரி, சார் என்னைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இங்கே பாரு, நான் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமலாம் ஒன்றும் வரல. இங்கே பாரு மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் வந்தனே. என்ன முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? என்ன விஷயமாவா? யோ, என்ன ஆள் நீனா? உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் கேம்ப் அடிக்கடி போடுவோம், பட் ரெகுலராக வர டாக்டர் ஃபாரின் போயிருக்காரு, ஸோ அந்த கேம்பை நீ வந்து நடத்தி கொடுன்னு சொன்னோம். நீ என்னடானா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க. எப்போ வரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வரவே இல்லை. இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ நாளைக்கு கண்டிப்பாக கேம்புக்கு வந்தே ஆகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஐயோ ஆமால, அது நான் வேணும்னா கேம்புக்கு வராமல் இல்லடி, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் அதை பற்றி நான் சுத்தமாக யோசிக்கவே இல்லை. அதுக்காக சாரி. பட் நாளைக்கு வர முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, கன்ஃபார்மெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. துரி, யோ இங்கே பாரு, இதில் யோசிக்கலாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும். சும்மா என் மேலே உள்ள கோவத்தில் கேம்புக்கு மட்டும் வராமல் இருந்தேன்னு வச்சுக்கேன் மோவனே, அவ்வளோதான். இங்கே பாரு, அங்கே உள்ளவங்கலாம் வயசானவங்க. மாதம் நாங்கள் மெடிக்கல் கேம்ப் நடத்துவோம். ஆனால் இந்த மாதம் உன்னால தான் டிலே ஆகிட்டு இருக்கு, அதனால நீ வர, புரிஞ்சதா? ஐயோ இவ வேற பட்டுத்துறாளே. ஹே, நான் சும்மா இருந்தாலும் என்ன நீ சும்மாவே இருக்க விட மாட்டியாடி? எப்போ பார்த்தாலும் க்ளோஸாக வந்துட்டே இருக்க. என்னால் நீ க்ளோஸாக வரும்போது சத்தியமாக கண்ட்ரோலே பண்ண முடியலடி. அதுவும் இவ்வளோ க்ளோஸாக எனக்கு பிடிச்ச ஹாஃப் சாரியில் மல்லிப்பூலாம் வச்சுட்டு எனக்கு என்னென்னலாம் தோணுதுன்னு தெரியுமாடி? டே செலியா, தப்புடா தப்பு, நீ யோசிக்கிறதே முதல்ல தப்புடா. இருந்தாலும் இன்னைக்கு வேற ரொம்ப அழகா இருக்காளே. டே செலியா, என்னடா யோசிக்கிற நீ? பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிற. இவ பக்கத்துல வந்தாவே இப்படிதான் என் மைண்டு ஏனோ தானோன்னு யோசிக்குது. இவள ஷோ டாக்டரே, என்ன யோசிக்கிறா? இங்க பாரு, நாளைக்கு வர முடியாது, யோசிக்கிறேன், அப்படி இப்படிலாம் எதுவும் இல்லை. நீ வர, அவ்வளோதான், புரிஞ்சதா? அது சரி ஓகே. இப்போ என்ன உனக்கு? கேம்புக்கு வரணும் அவ்வளோதானே? நான் வரேன், போதுமா? முதல்ல எந்திரி. யோ, என்ன நீ ஏதோ மடியில் உட்காந்துருக்க மாதிரி என்னமோ எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன உன் மடியிலே உட்காந்துருக்கேன், சாரில் தானே கையை வச்சிருக்கேன், அப்புறம் என்ன? உனக்கு என்னடி?
அவன் மனசையும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தான் தெரியும். இவள பொண்ணு இல்ல மாமா என்ன பண்ற நீ? ஓ மலமாடு யூ இப்ப எதுக்கியா எவ்வளவு ஃபோர்ஸா என்ன பிடிச்சி தள்ளி விட்டா? இங்க பாரு ரொம்ப ஓவரா பண்ற. ஏதோ மடியில உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, ரெண்டு சைடு புடிச்சிட்டு தானே நின்ன. அதுல உனக்கு என்ன வந்துச்சா? எனக்கு என்ன சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு இப்படியே இருக்க. யாராச்சும் இப்படி நீ நிக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஜோ என்னையா இது புதுசா இருக்கு, என்ன நினைப்பாங்க? நான் உன்னை கிஸ் அடிக்கிறேன்னு நினைப்பாங்க. பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஐயடா சார் அப்படின்னு கிஸ் அடிச்சதே இல்ல பாரு. யோ முத்த கணக்கு எவ்வளவு தெரியுமா? 121. போதுடி இங்க பாரு. அதெல்லாம் போதும் நிறுத்துறியா? அதெல்லாம் ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல வருவேன் அதானே? சப்பா இந்த டயலாக கேட்டு எனக்கும் போர் அடிச்சிருக்கும், ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பா போர் அடிச்சிருக்கும். தயவு செஞ்சு நீ எதை வேணாலும் சொல்லு, இதை மட்டும் சொல்லாத சரியா? சரி ஓகே. நான் எனக்கு ஹாஃப் சாரி காட்டினேன், அதோட பூ வேற வச்சேன். உனக்கு பிடிக்குமேனு உங்ககிட்ட காட்ட தான் வந்தேன், காட்டிட்டேன். நான் கிளம்புறேன், ஓகேவா? பாய். கிம்சர் இவ இருக்காளே, அப்பா இவ ரொம்ப பக்கத்துல வந்தாவே நமக்கு என்னென்னமோ ஆகுதுரா சாமி. இனிமே இவ க்ளோஸா வந்தானா அவாய்ட் பண்ணணும். டே செலியா, இவ க்ளோஸா வந்தா மட்டும் இல்ல, இவளே நீ அவாய்ட் பண்ணணும், அதுதான் நல்லது. ஆனாலும் என் மனசும் மைண்டும் ஏன் இவளை பார்த்தா கண்ட்ரோலா இருக்க மாட்டேங்குதுன்னே தெரியல. ஆனா ஐயோ நானும் சொல்லிட்டே தான் இருக்கனே தவிர அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கவே மாட்டேங்கிறேன். முதல்ல தூரியே என்னை விட்டு விலக்கி வைக்கணும், அதுதான் நல்லது. இதெல்லாம் சரியா வராது. ஐயோ இவ வந்ததுல கமிஷனரை பார்க்க போகணுங்கிறத மறந்தே போயிட்டேன். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். அவரை போய் பார்த்து நம்ம போய் பேசிட்டு வந்துடலாம். கரெக்டு. ஐயோ இவ வந்ததுல கமிஷனர் சாரை நான் பார்க்க போகணுங்கிறதே மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அவர் ஆஃபீஸில் இருக்காரான்னு கால் பண்ணி கேட்போம். ஒருவேளை வெளியில இருந்தாருன்னா கரெக்டு. ஹலோ சொல்லுங்க செலியன். சார் அது நான் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணணும். நீங்க ஆஃபீஸில் தானே சார் இருக்கீங்க? செலியன் என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? நோ சார் நத்திங். அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான். ஆஃபீஸ் வரலாமா சார்? உங்களை போய் பார்க்கலாம்ல? ஐயோ சாரி செலியன், அது ஒரு பர்சனல் விஷயமா நான் பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கேன். நாளைக்கு தான் வருவேன். என்னாச்சு செலியன், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஏதாச்சும் அகைன் ப்ராப்ளமா? நோ சார் நத்திங். நீங்க வந்ததுக்கு அப்புறமே நம்ம பேசிக்கலாம். ஓகே செலியன். என்ன இவரு பெங்களூர்ல இருக்கன்னு சொல்றாரு, இவர்கிட்ட போய் நம்ம எப்படி போன்ல எல்லாத்தையும் சொல்றது? நேர்ல பார்த்து சொன்னாதானே அது சரியா வரும். சரி ஓகே, நாளைக்கு தான் வந்துருவேன்னு சொல்லியிருக்காருல, நாளைக்கு மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். தேங்க் காட், நல்ல வேலை அக்காவும் மாமாவும் காலையில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நாளையிலேருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போக ஸ்டார்ட் ஆகிடலாம். ஏன்னா காவியாவை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவள் கத்த மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. அவரும் கிளாராக அமைதியாக தான் இருப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமாக நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம். என்னது ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. ஹேய் யாரது? யாரதுங்க? யாரு?